பானு வணக்கம். நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானதுதான். ஜமைக்கா நாட்டில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி துப்பாக்கி சூட்டு ஒன்றில் இறந்த மகனின் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்காக உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் உதவ வேண்டும் என திருநெல்வேலியில் விக்னேஷ் என்பவரின் தாய் கண்ணீர் மல்க சத்தியம் தொலைக்காட்சியிடம் கோரிக்கை வைத்துள்ளார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி திருநெல்வேலியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தற்போது அவர் ஜமைக்கா நாட்டில் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்து விட்டார். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 60 நாட்கள் ஆகும் நிலையில் அவரது உடல் இன்று வரை திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்படவில்லை. தென் அமெரிக்க நாடான ஜமைக்கா நாட்டில் சுரண்டையை சேர்ந்த சுபாஷ் அமிர்தராஜ் என்பவர் சூப்பர் மார்க்கெட் ஒன்றினை நடத்தி வருகிறார். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் திருநெல்வேலி சந்திப்பு மீனாட்சிபுரம் புளியந்தோப்பு நடுத்தருவை சேர்ந்த நாகராஜன் பொன்னம்மாள் என்பவரது மகன் விக்னேஷ் 31 வயது. அவருக்கு ஓராண்டுக்கு மேலாக சூப்பர்வைசராக வேலை செய்து வந்தார் பானு. அவருடன் திருநெல்வேலியைச் சேர்ந்த மேலும் 3 பேர் வேலை செய்து வந்தனர். இந்த நிலையில் அந்த நாட்டில் பட்டப்பகலில் இந்திய நேரப்படி அதிகாலை கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கொள்ளையர்கள் உள்ளே புகுந்து துப்பாக்கியால் மிரட்டி பணம் பறிக்கும் போது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்து வந்த விக்னேஷை சரமாரியாக சுட்டு வீழ்த்திவிட்டு தப்பியோடினர். இதில் விக்னேஷ் துப்பாக்கி சூட்டில் குண்டு அடிபட்டு சம்பவ இடத்திலேயே பலியான மிகப்பெரிய சோக சம்பவம் நடந்தேறியது. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியில் மிக மிக விரிவான செய்திகளை நாம் வெளியிட்டிருந்தோம். தொடர்ந்து தற்போது 60 நாட்கள் ஆகும் நிலையில் இன்று வரை இறந்த விக்னேஷின் உடலை இந்தியா கொண்டு வருவதில் மிகப்பெரிய தாமதம் நீடிப்பதாகவும் கடைசியாக தனது மகனின் முகத்தை ஒருமுறை பார்த்து விட மாட்டோமா என்ற ஏக்கத்தில் அவரது தாயார் இன்று சத்தியம் தொலைக்காட்சியிடம் தகவல் அளித்தார். தற்போது கடந்த வாரம் திருநெல்வேலிக்கு வந்திருந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து அவரது உறவினர்கள் கோரிக்கை ஒன்றினை வைத்தனர். அந்த கோரிக்கையை பரிசீலித்த முதல்வர் இது எனது கடமை, உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை நான் மேற்கொள்கிறேன் என்று கூறியும் இன்று வரை தொடர்ந்து நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என இறந்த விக்னேஷின் குடும்பத்தினர் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். பானு, இங்கிருந்து 25 லட்சம் ரூபாய் வரை அவரது உடலை ஜமைக்கா நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்கு கொண்டு வந்து பின்னர் இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அந்த செலவினை மேற்கொள்ள முடியாத மிகுந்த வறுமையில் தங்களது குடும்பம் இருப்பதாகவும் உடனடியாக இந்திய அரசும் தமிழக அரசும் இதில் தலையிட்டு தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என அந்த தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். இது குறித்து நாம் விசாரித்த போது அதற்குரிய நடைமுறைகள் நடந்து வருவதாகவும் ஆனால் பணத்தினை தமிழக அரசு அனுப்புவதிலும் இந்திய அரசு அதை மேற்கொண்டு செய்வதிலும் தாமதமாகுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே இன்று காலை இந்த குடும்பத்தினரை ஜமைக்காவில் இருந்து தொடர்பு கொண்ட அந்த கம்பெனி நிர்வாகத்தினர் உடனடியாக பணத்தை அனுப்ப வேண்டும், நீங்கள் பணத்தை அனுப்புவதற்கு மேலும் தாமதம் செய்தால் தங்களால் எந்த வகையிலும் உதவ முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். பானு, இதனை அடுத்து மிகுந்த சோகத்தில் இருக்கின்றனர் அந்த குடும்பத்தினர். நம்மிடம் தகவல் தெரிவிக்கும் போது ஏற்கனவே மகன் இறந்த சோகத்தில் இருக்கும் தங்களுக்கு தற்போது பண உதவி எதுவும் இல்லாததால் இறந்த மகனின் முகத்தை கடைசியாக தன்னால் பார்க்க முடியுமா என்ற மிகுந்த சோகத்தில் இருப்பதாக குறிப்பிட்டனர். பானு, தொடர்ந்து இந்திய அரசும் தமிழக அரசும் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பானு, விரிவான விவரங்களுக்கு நன்றி யுவனராஜ்.